நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த. உணர்ந்தவர்களா? நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி ஆமென் சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இணைந்தவர்களா? அல்லேலூயா அல்லேலூயா. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே. நீங்க மட்டும் பெருகனும், நீங்க மட்டும் பெருகனும், பெருகிக் கொண்டே இருக்கணும். நீங்க மட்டும் இயேசுவே. சொல்லுவோம். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து செல்வோம் உயர்த்தி வைத்து. அப்பா என்னில் என்ன ஒண்ணுமே இல்லை, ஒரு நன்மையுமே இல்லை. ஆனாலும் என்னை அழைத்து உயர்த்தி வைத்து உயர்த்தி வைத்து. அடியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்து. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்து. சேர்ந்து சொல்லுவோம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். ஆமென். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. சபையாக அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா. மறுபடியுமாய் அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமைக்குரியவர் எங்கள் தேவ
அந்த வார்த்தையை சொல்லும் போது, ஒரு நிமிஷம், அந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு குட் ஃபீலிங் சொல்லுவாங்கல்ல, ஒரு பரவசத்தோடு கூட அனுபவிச்சவங்களா, ஆண்டவர் எனக்கு செய்ததற்கு நான் அவரை பார்த்து சொல்லுவேன், நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். ஆமென். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் உள்ளத்திலிருந்து நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், எங்கள் இருதயத்திலிருந்து நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உதடுகளால் அல்ல, எங்கள் இருதயம் உம்மை கம்பீரமாய் பாடுகிறது ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா உம்மை கம்பீரமாய் துதிக்கிறது. நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரமாய் பாடும் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், எந்த நேரத்திலையும் ஆண்டவர் ஆராதிப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமென். ஸோ திடீர்னு காலையில ஒரு ஃபோனு, மறுபடியும் உப்பாலத்திலேருந்து ஒரு பாஸ்டர், அவருக்கு உடம்பு சரியில்லை, போய் ப்ரே நடத்தி கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, ஒரு 11:45 இருக்கும், 11:30 மணிக்கு. ஆனால் நான் கொஞ்சம் இங்கேயே சர்ச்சிலே குளிச்சுட்டு சரி போனேன். போனால் அங்கே ஜனங்க ஆயத்தமாக ரெடியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. போனோடனே அவங்க 4 பாட்டு பாடிட்டாங்க. இருந்தாலும் நான் போய் கொஞ்சம் ஆராதனை பண்ணி பிறகு வார்த்தையை கொடுத்தேன். ஜனங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவாங்க. தாழ்மையாக சொல்லிக்கிறேன். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா யாராவது பேசினா எப்போ முடிப்பாங்கன்னு இருக்கோம், நீங்கள் பேசும்போது ஏன் முடிச்சிங்கன்னு இருக்குதுயான்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். சந்தோஷம். அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எனக்கு அவர் சொன்னது 1 மணி, அவர் சொன்னது 1 மணி. நான் கடைசி ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாம் ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு, நான் ஜெபிச்சு முடிக்கிற அந்த நேரம் அவங்க சர்ச்சிலே பெல் இருக்கு, அந்த அலாரம் இருக்கு, அங்கே கொடுத்துட்றான், அங்கே கொடுத்துட்றான். அந்த அலாரம் சொல்லிச்சு 1 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் உப்பாலத்தில் துதிக்கிறேனா, பெரிய மெட்டில் துதிக்கிறேனா, சிந்தாதிரிப்பேட்டையில் துதிக்கிறேனாங்கிறது முக்கியம் இல்லை. கர்த்தரை துதிக்கிறேனா. அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை எப்பொழுதுமே என்ன செய்யணும்? உற்சாகமா செய்யணும். கர்த்தர் நாமத்துக்கே மகிமை. இன்றைக்கு அந்த வேதப்பாட வகுப்புல இருந்து பார்க்க போறது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அது சீஷனுடைய குணநலன்கள், அது தமிழ்ல. சரிங்களா? எழுதிக்கிறவங்க எழுதிக்கோங்க. நான் மறுபடியும் நம்ம கிளாஸ் தொடங்கும் போது, நான் தொடங்குறதுன்னா இந்த இன்னைக்கு 4வது நாள், இன்னும் 26 நாளுக்கு பிறகுதான் நியர்பை ஒரு 3 வாரத்துக்கு பிறகுதான் நம்ம 4 வாரத்துக்கு பிறகுதான் நம்ம கிளாஸ்க்கு போக வேண்டியிருக்கோம். ஸோ அதனால சீஷனுடைய குணநலன்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருக்கு. சரிங்களா? இதை வந்து நமக்கு வேற ஒரு இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. நமக்கு புரியணும், உங்களுக்கு மற்றவங்களுக்கு புரியணும்னா கேரக்டர் ஆஃப் டிசேபிள்ஸ். கேரக்டர் ஒரு சீஷன் அல்லது ஒரு விசுவாசிகள் சராசரி எல்லாருக்குமே இருக்க வேண்டிய விஷயம் தான். இதை பிரிச்சுறதுக்கு யாரு சீஷர்? இங்க இருந்து இதுல இருக்கிறவங்க தான் ஒரு 25 பேர் உட்கார்ந்தாங்க சீஷர்களா. அல்லேலூயா. நாங்களும் இயேசுவை ஃபாலோவர்ஸ். சீஷர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஃபாலோவர், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப கிளாஸ்ல உட்கார்ந்தவங்க உட்காராதவங்க எல்லாருமே இயேசுவை பின்பற்றணும், எந்த மனிதனையும் அல்ல. நான் சண்டே கிளாஸ் நடத்தும் போது சரி, சபை நடத்தும் போது சரி, யார் ஒருத்தரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லவே இல்லை. கர்த்தர் சாட்சி, என் சண்டே கிளாஸ் பிள்ளைகளும் சாட்சி. அல்லேலூயா. யாரையும் போய் என்ன பண்ணேன், என்னை ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொள், என்னை ஒரு மாடலா வச்சுக்கோ அப்படின்னு நான் போய் யார்கிட்டையும் சொன்னதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, அது அவங்க சாய்ஸ். ஆனா நான் போய் யார்கிட்டையும் சொன்னதில்லை. ஒரே ஒரு மாடல், நமக்கு ரோல் மாடல் ஏசப்பா மட்டும்தான். இப்ப எடுத்து வாசிக்கலாம். யோவான்ல 14:27. கொஞ்சம் வசனங்கள் தான், நிறைய இருக்காது. நான் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடறேன். 8:45 ஷார்ப்பா முடிக்கிறேன். படிங்க. யோவான் 14:27. வைத்து போகிறேன், கொடுக்கிறேன். 14:27 படிங்க.
14:27 கரெக்டா? சீஷன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இருக்கணும்ல, அது எத்தனை? கிளாஸ்ல முன்னாடி எழுதியிருப்போமாப்பா. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். பாருங்க ப்ளீஸ். அம்மா எடுத்து உதவி செய்ய முடியுமா? என்னாச்சு? 14 லூக்கா 14:27. சாரி 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 சாரி, வெரி வெரி சாரி, ஐ ஆம் வெரி சாரி. படிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு என்னவாக இருக்க மாட்டான், சீஷனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். அப்போ சிலுவை சுமப்பவன் தான் சீஷன். சிலுவை சுமக்காதவன் யார் அல்ல? சீஷன் அல்ல. இப்படி வச்சுக்கலாம். ஒரு வேலைக்கு எடுக்கிறவங்க, ஒரு கம்பெனி இல்ல, ஒரு ஒரு நிறுவனம் வேலைக்கு எடுக்கிறவங்க கிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் லிஸ்ட் வச்சிருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்கப்பா. என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? +2 படிச்சிருக்கணும், அவங்களுக்கு ஜாவா தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் வேற என்ன எனக்கு தெரியல, டேலி தெரிஞ்சிருக்கணும், அப்படி ஏதோ ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு 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 தகுதி பட்டியல், ஒரு குவாலிஃபிகேஷன் லிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அந்த ஆட்களை தான் உங்க வேலைக்கு எடுப்பாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு நம்மளை சீஷர்கள்னு சொல்றாரு. நமக்கு அப்படி அவருடைய சீஷர்களாக இருப்பதற்கு நாமளும் சீஷர்களாக அழைக்கப்படுகிறோம், சீஷர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. யாரையுமே நிராகரிப்பது இல்லை. ஆனால் தகுதிகள் வேண்டும். ஆனால் என்ன வேணும்? அப்போ ஒரு நிறுவனம் என்ன செய்யுது? ஒரு ஆள் என்ன செய்யுது? கூப்பிடுது. அவனை என்ன செய்யுது? அவர்களுக்கு ஏற்றபடி சில பேருக்கு அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுக்குது. இப்ப கூட என்ன சொல்றாங்க? பிளேஸ்மெண்ட்னு போட்டு சில இடங்கள்ல வேலைகளுக்கு என்ன பண்றாங்க? இவங்கள ட்ரைனிங் அனுப்புறாங்க. நீங்க போய் ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுங்க? ட்ரைனிங் எடுங்க. கொஞ்ச நாள் போய் அவங்க கிட்ட போய் வேலை பண்ணிட்டு அவங்க கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க. நீங்க இதை படிச்சீங்க, கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு கம்பெனி ஒரு தகுதியை வைக்குது. ஒரு முதலாளி அல்லது ஒரு கம்பெனி என்ன செய்யுது? அந்த வேலைக்கான கல்வி, எஜுகேஷன் இருக்கா? எழுதிக்கோங்க. அதற்கான நாலேஜ் இருக்கா? கல்வி என்பது வேறு, நாலேஜ் என்பது வேறு. புரியுதுங்களா? அவங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா? உலகத்துல டெக்னிக்கல், தொழில்நுட்ப அறிவு, தமிழ் அதுக்கு பேர் என்னது? தொழில்நுட்ப அறிவு, டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கா? பிறகு அவங்க கிட்ட டேலண்ட் இருக்கா? அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்வதற்கான, அவங்கள என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரியாது, நான் அப்படி எந்த அப்ரெண்டிஸா போல, ஒரு பெயிண்டரா, ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு மாஸ்டருக்கு கீழே இருந்தேன், அவ்வளவுதான். செயல்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு 10 நாள் வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆளு சோம்பேறித்தனமா இருந்துகிட்டு கொடுக்குற வேலையை முடிக்கல, கொடுக்குற ப்ராஜெக்ட் என்ன செய்யல, முடிக்கல, சரியா பண்ணல, ஒழுங்கா பண்ணல, நீட்டா பண்ணலன்னா இவனுக்கு என்ன இல்லை? கல்வி இருக்குது, டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் இருக்குது, ஆனா அது செய்யறதுக்கான ஒரு டேலண்டட் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்வாங்க? செலக்ட் பண்ண மாட்டாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. ரைட்? அப்படி செலக்ட் ஆகுறவங்கள வேலைக்கு வைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில சீஷர்களா அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர்களை பார்த்து சொன்னது ஃபாலோ மீ. என்ன சொன்னாரு? எழுதிக்கோங்க அல்லது படிங்க, எடுத்து படிங்க, நோட் பண்ணுங்க, எடுங்க. சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? என்னை பின்பற்றி வா. எடுத்து வாசிங்க. நான் எழுதல, நீங்க எடுத்துக்கோங்க, படிங்க படிங்க. மத்தேயு கூப்பிடும், சீஷர்களை கூப்பிடும்போது சொன்னார் என்னை பின்பற்றி வா. இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ மீ தான் இருக்கும். என் பின்னே வாருங்கள். ரெஃபரன்ஸ் சொல்லுங்க தம்பி. 4:19 மத்தேயு 4:19. தெலுங்குலு, இங்கிலீஷ்லு. என்னாச்சு? ஃபாலோ மீ. ஹலோ,
யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க, ஏசப்பா ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. அறியாத காலத்தில் ஃபாலோ பண்ணுவது வேறு, நானும் ஃபாலோ பண்ணி இருக்கிறேன், போயிருக்கிறேன், வந்திருக்கிறேன், அது வேறு. அவர் கூப்பிட்டது என்ன? யாரை ஃபாலோ பண்ணணும்? இப்போ சீசர்லாம் நீங்க யாரை தான் ஃபாலோ பண்ணணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவை தான் ஃபாலோ பண்ணணும், வேற யாரையும் ஃபாலோ பண்ண. அங்கே போயிடுவேன், அது ஃபாலோ பண்ணுவேன், பிக்கப் பண்ணுவேன், ட்ராப் பண்ணுவேன், அவள் தான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். யார் தான் ஃபாலோ பண்ணணும்? சீஷர்களுடைய முதல் காலிங் அது என்ன செய்கிறார்? அவர்களை அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அழைச்சி, எப்படி ஒரு கம்பெனி கால் ஃபார் அப்படின்னு சொல்லுவான், கால் ஃபார் லெட்டர் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கூலிக்கு வேலை செய்தாலும் எனக்கு எந்த கம்பெனி வேலைகளும் தெரியாது. ஆனாலும் கால் ஃபார் லெட்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. சீசர்களுக்கு என்ன சொன்னாரு? என் பின்னே வாருங்கள்னு ஒரு லெட்டர் கொடுத்தார், ஒரு அழைப்பு கொடுத்தார். சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க? அதுல 12 பேருமே டாக்ஸ் கலெக்டர் இருந்தார், மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, சரிங்களா? ஒவ்வொருத்தருமே எல்லாருமே அவர்கள் எந்த நிலையில இருந்தாங்களோ அதை அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. ஆமென். உங்களால் அப்படி முடியுமா? நான் நேற்று சொன்னேன், எனக்கு 17 வருஷம் 18வது வருஷம் என்ன பலிபீடத்துல இருந்து கர்த்தர் அழைக்கும் பொழுது நான் சொன்னேன், இதே கார்பரேஷன் பில்டிங்ல அந்த கடையில பின்னாடி ஒயிட் பெயிண்ட் இருக்கும். நான் கடைசியா செய்த வேலை 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் செய்த 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினேன், பெயிண்ட் அடித்தேன் அந்த வெல்டிங் கடைக்கு. அப்போ வெல்டிங் கடை இருந்துச்சுல, பெயிண்ட் அடித்தேன். அப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? அழைச்சிட்டார். ரொம்ப போராட்டமா இருந்தது. அட்வான்ஸ் வாங்கிட்டோமே, வேலையை முடிச்சிட்டாவது ஊழியத்துக்கு போய் பேலன்ஸ் வேற இருக்கு, முடிச்சா ஒரு 1500 பேசினேன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் வாங்கி பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஆனா வேலை முடிச்சா எனக்கு இன்னும் பணம் வரும். ஆனா அங்க ஊழியத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பாலாஜியை கர்த்தர் ஊழியத்திற்கு, முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறார், போதகர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவர் ஜெபம் பண்ணி சொல்வாருன்னு சொல்லிட்டார். இந்த 23க்கு முன்னாடி அழைப்பு எனக்கு என்ன வந்தது? அழைப்பு. அதுவும் சொன்னேன், முழு நேர அழைப்பு, பகுதி நேர அழைப்பு இருக்கு. பகுதி நேர அழைப்பா செஞ்சுட்டு இருந்தேன். நம்ம ஆளுங்க பண்ற மிஸ்டேக், இங்க இருக்கிற நீங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், இங்க யாருக்கிட்டுமே ஃபீல்டு ஒர்க்கே கிடையாது. என்ன கிடையாது? ஒருத்தருக்கும் ஃபீல்டு ஒர்க்கே கிடையாது. டோட்டலி ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் லாய்க்கு. நம்ம ஃபீல்டு ஒர்க்கே யார் வீட்டுக்கும் போக மாட்டோம், எந்த இறங்கி என்ன செய்ய மாட்டோம். யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் பிரச்சனை கிடையாது, யாருக்கு எந்த ஒரு தேவைனாலும் எந்த இதுவும் நம்மளுக்கு கிடையாது. நான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. ஃபீல்டில் இருந்ததுனால, புரிஞ்சுங்களா? சண்டே கிளாஸ் மட்டும் சொல்லி, கதை சொல்லி மட்டும் போகாம, பிறகு ப்ரேயரில் இவங்களை நடத்தினதுனால, இவங்க எக்ஸாம் எழுதினா அதுக்கு ஓடினதுனால, உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு ஓடினதுனால, ஒரே பைக்கில் பியூலா, கோட்டி, சின்னி 3 பேரை உட்கார வச்சு ஸ்டான்லிக்கு கூட்டு போனேன். நோட்டு போட்டு இவங்களுக்கு செக் பண்ணி ஸ்டான்லி கூட்டு போனேன். யார் நீ? அண்ணன். இத்தனை பேருக்கு அரே ஒரு நீ 3 பேருக்கு ஒரே அண்ணன்? ஆமா, நான் தான் அண்ணன். ஒவ்வொருத்தரை செக் பண்ணிட்டு கூட்டு வந்து ஃபீல்டு ஒர்க்கு. புரியுதுங்களா? இவங்க கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன தெரியுமா? அவங்களுக்கு ட்ரைனிங். அல்லேலூயா. அப்பதான் ஆரம்பத்திலே படித்தோம், தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும், ரைட், அற்புதங்களை செய்யவும் கர்த்தர் அவர்களை ட்ரைன் பண்ணாரு. அதுக்கு முக்கியமான காரியம், இவர்கள் ஊழிய பின்னணியிலிருந்து வரல. இவங்க யாரும் கிடையாது, ஒருத்தருமே அவங்க அப்பா யாருமே என்ன கிடையாது, ஊழியத்திற்கான பேக்ரவுண்ட் இல்லை. நெக்ஸ்ட், யாருமே ஏற்கனவே ஏதோ ஒரு ஊழியத்தில் பிராக்டிஸ்ல இருந்தும் வரல. எல்லாம் உலக வேலையில அலசிக்கிட்டு இருந்தாங்க. மத்தேயு டாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கலெக்ட் பண்ண. அந்த பிக்சர் எப்பனா பார்த்தீங்கன்னா பாருங்க, ஜீசஸ் ஃபாலோ மீன்வார். அப்படி அந்த டேபிளை விட்டு மத்தேயு என்ன செய்வாரு? பிக்சரை பாருங்க, எப்பயாச்சும் படங்களை பாருங்க. இப்போ பேதுரு வலைகளை அலசிட்டு இருக்கும்போது ஃபாலோ மீ அப்படின்னு வலையை அப்படியே போட்டு என்ன செய்வாங்க? அதான் நடந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாரை கட்டு வச்சுட்டு வரேன், வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன், மாமியார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன், மாமனார்கிட்ட வாங்கிட்டு வரேன், அப்பா கிட்ட வாங்கிட்டு வரேன், ஆயா கிட்ட வாங்கிட்டு வரேன், வீட்டுக்காரர்கிட்ட வாங்கிட்டு வரேன், பொண்டாட்டி கிட்ட வாங்கிட்டு வரேன், அம்மா அப்பா கிட்ட வாங்கிட்டு வரேன்னு ஒருத்தருமே என்ன செய்யல. அப்படி ஒருத்தர் சொன்னா, நான் போய் எங்க அப்பாவை போய் அடக்கம் பண்ணிவிடுவேன், சாவுக்கே போகல. அல்லையா சொல்லுவோமா? என்ன கொடுமை இது! யார் எதுக்க போகல? எங்க அப்பா மறுத்து விட்டார், அவரை போய் நான் அடக்கம் செய்யட்டும்னாரு. மரித்தோர் தங்களில் மரித்தோரை அடக்கம் செய்யட்டும், நீ என்னை சொல்லுங்கம்மா. மரித்தோர் தங்களில் மரித்தோரை, அந்தாலும் என்னது சொல்லுவாங்க, உலக வாழ்விலிருந்து மரிச்சிருக்கிறான். அவனை ஏற்கனவே செத்து போனவன் இருக்கான் தெரியுமா, அவன் அடக்கம் பண்ணிப்பான், நீ யாரோ பண்ணிட்டு வா. நான் அதனால தான் நிறைய பேர் கூட இருக்கவங்ககிட்ட சொல்லுவேன், இதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது. ஊழியத்துக்குன்னு ஒரு காரியம், ஊழியத்துக்குன்னு ஒரு விஷயம் வரும்னு வச்சுக்க, இருக்கிறத விட்டுட்டு அப்படியே வர்றவங்கள தான் கர்த்தர் அழைப்பார். அதுதான் ரா டாக்டரின். அல்லேலூயா.
இந்த சாவகாசமா வருது, எல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு வருது, உலக விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அதான் சொல்றேன், நீங்க எதிர்பார்த்தா கூட ஆண்டவரே என்னை அழியுமப்பா அப்படின்னா, நீ முதல்ல நீ நீ இந்த மாதிரி காரியங்கள்ல என்ன செய்யற? எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியும். இவனா பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கிறான், இங்கே சுத்தின்னு இருக்கிறாங்கன்னு தெரியும். எனக்கே தெரியாது ஒரு நேரம் அவர் 3 நேரம் ஊழியமா அழைப்பாருன்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுவோமா? இதெல்லாம் விஷயம் சொல்றேன், சீசர்களுக்குரிய குணநலன்கள். சரி, அப்போ இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஜனங்களுக்கு செய்த மலை பிரசங்கமா இருந்தாலும் சீசர்களுக்கு தனிப்பட்ட முறையில கர்த்தர் கொடுத்த டீச்சிங், அதாவது போதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்கூல்ல படிக்கும் போதே எங்களுக்கு தரவுட்டா தெரியும். ஸ்கூல்ல படிக்கும் போதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். பாவம், இந்த ஜனங்க ஐயோ கிளாஸ் எடுக்கிறாரே எங்களுக்கு நினைச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. இருந்தாலும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே வசனத்தை இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்துல 10 நிமிஷம் போயிடுச்சு, இன்னும் 20 நிமிஷம். 1, 2 படிக்கல. கண்டு ஏரி, கவனிச்சிங்களா? அப்புறம் போதும், வெரி. அப்போ ஜனங்கள் இருந்தாங்க, ஆனா சீசர்கள் வந்து க்ளோஸா இருந்தாங்க, நெருக்கமா இருந்தாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜனங்கள் இருந்தாங்க. பேர் வேணாம், எல்லாம் நம்மளுக்கு தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு பழக்கம், தப்பாவே எடுத்துக்கிட்டு பழக்கம். அதனால உங்ககிட்ட போராட நான் விரும்பல. சீஷர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இயேசுவுக்கு க்ளோஸா நியரா இருப்பாங்க. எத்தனை பேர் புரியுது? அவைலபிளா இருப்பாங்க. சொல்லுங்க அந்த வார்த்தையை நான் சொல்றேன். என்ன அவைலபிள்? இப்படி இப்படி எடுக்கிற தூரத்துல இருப்பாங்க. சொல்லுங்க, எப்படி இருப்பாங்க? புரியுதுங்களா நான் சொல்றது? கூப்பிடுற தூரத்துல இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கும். அவைலபிளா இருப்பாங்க. யார கர்த்தர் பயன்படுத்துவார், யாருக்கு டீச் பண்ணுவார் தெரியுமா? நான் திரும்ப சொன்னேன், யதார்த்தமா நடந்தது, அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது. எது? எங்க பாஸ்டர் வீட்டுக்கு எடுபடி வேலைக்காக போறதுக்கு. அதான் பச்சையான வார்த்தை. எழுத தெரியும். உட்காந்து வால்டாக்ஸ் ரோட்ல இப்ப நம்ம சத்திரம் கட்டியிருக்காங்களே, எங்க மாமி கடை போட்டுச்சுல, அதே இடத்துல நின்று நானு அவரு சாம்பார் சுரேஷ் எங்களை கையெழுத்து டெஸ்ட் வைக்கிறார். இன்னொருத்தர் 3 பேர்கிட்ட எழுதுறோம், எழுதுறார், சொல்லி எழுதுறாரு. 3 பேரும் எழுதுறோம், ரோட்ல எழுதுறோம், பைக் மேல வச்சு எழுதுறோம். பார்த்தா அவங்கள விட கையெழுத்து எனக்கு என்ன செய்யுது? என் கையெழுத்து நல்லா இருக்கு, பாலாஜி போதும், நீங்க நீ வா லெட்டர் எழுத அப்படின்னு கூப்பிட்டு போய் லெட்டர் எழுதுறதுக்கும். அப்பவே நான் +1 டைப்பிங் படிச்சதுனால டைப்பிங் அது எங்க நான் கத்துக்கிட்ட டைப்ரைட்டிங் வேற, எங்க பாஸ்டர் கிட்ட இருந்த டைப்ரைட்டிங் அது. இப்படி பட்டன் தட்டினா அடிக்கும் பாரு, அது பலார்னு அடிக்கும். எலக்ட்ரானிக் டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர் மாதிரி. ஒரு லைன் அடிச்சுட்டா அந்த லைன் அப்படியே டிஸ்பிளேல தெரியும். என்டர் பட்டன் அழுத்தினா என்னவா, இந்த பில்லு போடுவாங்களா அது மாதிரி அழகா பிரிண்ட் அடிக்கும். அங்க போய் தான் கத்துக்கிட்டேனே, அதாவது டைப்ரைட்டிங் தெரியும், அதுக்கு போனேன். ஆனா திரும்ப சொல்ல விஷயம் வந்தேன்னா, நியர்பையா இருந்து கத்துக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இல்லைன்னா நான்லாம் தேர மாட்டேன். பச்சையா சொல்றேன், உண்மையா சொல்றேன். உங்க அனுதாபத்துக்காகவும் சொல்லல, நான் கூட்டியும் சொல்லல, குறைச்சியும் சொல்லல. அல்லேலூயா. நான்லாம் தூரத்துல இருந்து கூட்டத்துல இருந்தா அப்படியே கேட்டு அப்படியே போயிடுவேன். எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. அவ்வளோ சொல்லுவாங்களே, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனா கூட இருந்தாதான் கத்துக்க முடியும்னு சொல்லி இந்த வார்த்தை சொன்ன. நியர்பை. அவங்க எங்க இருந்தாங்க படிங்க, அந்த 2 படிங்க. இது கிளாஸ்ல இல்ல, இது உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர உபதேசம். ஸ்டடியில இல்ல, புக்ல இல்ல. படிங்க அந்த 2வது வசனத்தை. பட்ட சீஷர்கள் இல்லம்மா, சீஷர்கள் இயேசுவுக்கு படிச்சீங்களம்மா? இப்ப 1, 2 படியம்மா. மறுபடியும் படிச்சது தமிழ்ல, தெலுங்குல படிங்க. அந்த திறனால பார்த்தாச்சுமா, கிட்ட வந்ததை படிங்க. அவரிடத்தில் வந்தார்கள். தெலுங்குல இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ఆయన ఎత్తకు. ஆமென், ஆமென். கத்துக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கொள்ளணும்னு விருப்பம் உள்ளவங்க ஆண்டவரை ரொம்ப, அதுதான் சொல்றேன், இந்த க்ளோஸ் ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப இன்னர் சர்க்கிள் சேர்க்கணும் சொல்லியிருந்தல, ரொம்ப இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தல. அப்போ மற்ற கூட்டமெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்குது, ஆனா இவங்க மட்டும்தான் அவருக்கு நெருக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அல்லேலூயா. இப்பவும் சொல்றேன், ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் முக்கியத்துவமே இந்த 12 பேருக்கு தான். அல்லேலூயா.
நீங்க சில பேருக்கு என்ன கேட்கலாம், ஏன் பாஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் ஊண்டிங்கா சொல்றீங்களே, இது கொஞ்சம் எங்களை காயப்படுத்துற மாதிரி சொல்றீங்களே, கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொல்றீங்கன்னா, கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமென். சோ மற்றவர்களுக்கோ இல்ல காமனா இத்தனை பேர் இங்க இருக்கும்போது அது வேற விஷயம். ஆனா சீஷர்களாகணும்ன்றவங்க நீங்க கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி தான். அல்லேலூயா சொல்லுவோமா? 3 படிங்க. ஃபர்ஸ்ட் முதல் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ சீசனுடைய முதல் குணநலன்கள், கேரக்டர்ல சீசனுக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆவியிலே எளிமை. தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, இங்கிலீஷ்ல படிங்க. ఆత్మ విషయములై దీనుడై ధన్యులు పరలోక రాజ్యము వారిది. நானே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் பத்தியா? இங்கிலீஷ்ல படிங்க. புவர் இஸ் ஸ்பிரிட். ஓகே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. புவர்னவனே ஏழை அப்படின்னு நம்ம நடிச்சுப்போம். எளிமை அப்படின்னு ஏழை ஆனவன், நான் எளிமை ஆனவன் அப்படின்னு நடிச்சிருவான். ரைட்? இது அப்படி இல்லை. அதுதான் ரொம்ப பெரிய நல்ல விஷயம். கிரேக்க வார்த்தை அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கிரேக்க வார்த்தை தான் இந்த இடத்துல ஆவியின் எளிமை. நான் சொல்லியிருக்கேன், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு சொல்லுங்க தைரியமா. பதில் சொன்னால் இனிமே உங்களுக்கு பிரைஸ் கை மேல் தரப்படும். வாங்கி வச்சுக்க போறேன். சொல்லுங்க. முன்னாடி வச்சிடலாம். சரிம்மா, நிஜமா கொட்டிமா வாங்கி வச்சு. அம்மா சொல்லுங்கம்மா. ஹீப்ரு பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழி. அப்போ இந்த ஆவியின் எளிமைக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னு சொன்னா ஈகோ. இப்ப அது எதுக்கு பயன்படுத்துறோம்னா, யாராவது ஒருத்தர் இன்னொரு ஆங்கில வார்த்தை அதுக்கு சொல்ல போனா செல்ஃப் தான். தமிழ் வார்த்தை அதுக்கு ஈக்குவலா அதை மென்ஷன் பண்றது அப்படின்னு சொன்னா சுயம். கிரேக்க வார்த்தை ஈகோ, இங்கிலீஷ் வார்த்தை செல்ஃப். இங்கிலீஷ்ல ஈகோ, கிரேக்க வேர்ட்ஸ் தான் என்னது? ஈகோ. ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடி. தமிழ் வார்த்தை சுயம். சரி, இப்போ இங்க எதுக்கு பாஸ்டர் ஆண்டவர் ஈகோவா இருக்க சொன்னார்? பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ஈகோ இருக்குது, வசதியா போச்சுன்னு சொல்லி பெருமைப்படுத்திக்காதீங்க. இது அந்த ஈகோ அல்ல. இயேசு சாமி ஆவியில எளிமையா இருக்கிறவங்க பாக்கியவான்க. அப்போ ஈகோவா இருக்கிறவன், செல்ஃபா இருக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லல. இதற்கு 2 அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இந்த ஈகோ, இந்த செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. இதை 2ஆக பிரிக்கலாம். கொஞ்சம் கிளாஸா இருக்கிற யாருக்காவது போர் அடிக்குதா? வரலட்சுமி வரும்போது யோசித்தேன், வரலட்சுமி 40 நாள் பிரேயர் இருக்கும். நான் 40 நாள் 30 நாள் மறந்துட்டேன், கிளாஸ் எல்லாம் மறந்துட்டேன். அதுதான் நான் வரல. பரவாயில்ல, பிரேயர்லாம் இப்போதான் யோசிக்கிறேன். கிளாஸுக்காக வந்திருக்கு. இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது யோசிக்கும் போது புரிஞ்சுது எனக்கு. மற்றவங்களுக்கு ஏதாவது போர் அடிக்குதா? ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கா? இல்லைன்னா அடுத்த வாரம் பிரிச்சிடலாம், கீழே மேலே பிரிச்சிடலாம். நிஷாந்தி போர் அடிக்குதா? இது ஏதாவது ஒன்றும் புரியல. இந்த ஈகோ வச்சுக்கோமா. இந்த ஈகோனா நம்ம உலகத்துல நான் தான் தான் தாங்கிற அந்த ஈகோ இல்ல. அது இதை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஆமா பாஸ்டர் எனக்கு ஏற்கனவே பிறந்ததுல அந்த ஈகோ இருக்கு, அப்போ நல்லதா? இல்ல இல்ல இல்ல, இது இட்ஸ் நாட் ஈகோ. இது அப்படி கிடையாது. இது செல்ஃப்ல. இங்க ஆண்டவர் சொன்ன அர்த்தம் என்ன? முதல் காரியமா, முதல் விஷயம் 2 வகையா இதை விளக்கம் கொடுக்கணும். 2 வரையா இதை பிரிக்கணும்னா, ஒன்று, அவர்கள் தன்னையே சிலுவையில் அறைவது. தன்னை செல்ஃப், இந்த ஈகோ. ஆவியில் எளிமை, புவர் இன் தி ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. இந்தா ஆஃபா சரி, புவர் இன் ஸ்பிரிட். தெலுங்குல என்ன போடுறது? இந்த மாதிரி தீனுடு தீனுலைனவா அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இந்த வழியா நீங்க பார்க்கும்போது தன்னை சிலுவையில் அறைவது, டைனிங் செல்ஃப். அது இங்கிலீஷ்ல DENYING செல்ஃப். 2வது அந்த செல்ஃபுக்கு, இந்த ஈகோக்கு, இந்த எளிமைக்கு 2வது தன்னைத்தானே தாழ்த்துவது, அபேசிங் செல்ஃப். ABASING. எழுதிக்கோங்க. கிளாஸ் வர்றவங்க எழுதிக்கோங்க, மற்றவங்களுக்கு பரவாயில்லை. சரியா? நான் முடிச்சேன்னா வேகமா அடிச்சு விடுறேன் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த 2 காரியத்தை உங்களுக்கு என்ன செஞ்சாகணும்? நான் விளக்கம் கொடுத்தாகணும். அல்லேலூயா. இந்த 2 விஷயத்தை யார் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? ஏற்கனவே சொல்லிட்டோம், லூக்காவில் தன்னைத்தான் வெறுத்து
தன் சிலுவை எடுத்துக்கொள்ளாதவன் எனக்கு யார் கிடையாது, சீசன் அல்ல அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஆவியின் எளிமை பாக்கியவான்கள் அப்படிங்கிற இந்த டாக்டரினை ஏற்றுக்கொள்ளுகிறவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தன்னைத்தானே சிலுவையிலே அறைகிறவர்கள், தன்னைத்தானே தாழ்த்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களுக்கு ரெண்டு குணம் இருக்கும். யாருக்கு? இந்த ஆவியில இல்ல சீஷர்கள் பேர் வரக்கூடாது, இதெல்லாம் இருந்தா தான் அவன் சீஷன், புரிஞ்சுங்களா? இவங்களுக்கு ரெண்டு குணம் இருக்கும். என்ன? தன்னை சிலுவையில அறைந்தவர்கள், தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்களா இருக்கிறவர்களுக்கு இது இருந்தா ஓஹோ நானும் ஆவியில எளிமையை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு நானாகிலும் நீங்களாகிலும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படி என்ன? முதல் காரியம், அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை கேள்வி கேட்க மாட்டார்கள். சொல்லுங்க. சிலுவையில் அறைகிறவர்கள், தன்னைத்தான் தாழ்த்துகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ఎందుకు నైనా ఇలా జరిగింది, నాకు మాత్రం ఎందుకు నైనా ఇట్ట జరిగింది, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குன்னு கேட்கிற எந்த வாயாவது புரிஞ்சுக்கோ, நீ சீஷி கிடையாது, சீஷன் கிடையாது. கேள்வி கேட்கிற துணிச்சல் தைரியமே வரக்கூடாது. உப்பாலத்துல நான் ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுக்கும் போது அங்கே ஸ்டூடெண்டா படிச்ச ஒரு தம்பி இன்னைக்கு உடன் ஊழியரா இருக்கிறாரு. அவர் கால் கொஞ்சம் ஹேண்டிகேப்டா இருப்பார். நம்ம சபையில நடக்கும்போது பிள்ளைகள் பார்த்திருப்பாங்க. தாசு வருஷன்னு பேர். அந்த பிள்ளைக்கு அற்புதமா கல்யாணம். தம்பி ஹேண்டிகேப்ட், அவங்க ஒய்ஃப் நல்லா இருக்கும், ஹேண்டிகேப்ட். கல்யாணம் ஆகி பிறகு அந்த மனைவி கன்சீவா இருந்திருக்கிறாங்க. 5 மாத குழந்தை, ஆம்பளை பிள்ளை. நேற்று கர்ப்பவாய் திறந்து அந்த குழந்தை செத்து போய் வெளியில வந்துடுச்சு, பிரசவம் மாதிரி வந்துடுச்சு. நேற்று போய் நேற்று சொன்ன இந்த டிராபிக்ல போய் அந்த பிள்ளை அந்த தம்பியை பார்த்து அவனை கட்டி பிடிச்ச தேர்த்த முடியல, வார்த்த முடியல. சொன்ன ஒன்னே ஒண்ணுதான், நாங்க சைமன் பாஸ்டர் என்ன பாடத்துல இதெல்லாம் போயிருந்தோம். சொன்ன ஆண்டவரை கேள்வி கேட்க முடியாதியா? சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. ஏன்பா இந்த கல்யாணம் நடக்கிறது அற்புதம், அதுல குழந்தை உண்டாகிறது ஒரு பெரிய அற்புதம், அதுல ஆம்பளை பிள்ளை ஒரே அவர்கள் எந்த சூழ்நிலையிலும். நான் சொல்லி இருக்கிறேன், என் தங்கச்சி இறக்கும் போது நான் ஜெபத்துல இருந்த, முழங்கால இருந்த, நேர் முழங்கால இருந்த. கேள்வி எனக்குள்ளே கேள்வி, வேற யாருன்னா பின்வாங்கி போயிருப்பாங்க, சோதனை. எங்க ஸ்கூல்ல அப்போ மறுபடியும் சொல்றேன், கிளாஸ் எடுக்க போகும்போது எங்க ஹெட்மிஸ் சொன்னாங்க, பாலாஜி உங்க தங்கச்சி உன் ஜபத்தை கேட்டு உயிரோட இருந்திருந்தா, காலமெல்லாம் படுக்கையில இருந்தா, நீங்களே இந்த பொண்ணு செத்து போயிருந்தா நல்லா இருக்கு. எங்க டீச்சர் சொன்னாங்க, ஹெட்மிஸ் சொன்னாங்க, செத்து போனா நல்லா இருக்குன்னு நினைச்சிருப்பல, அப்படி நினைக்க கூடாதுன்னு தான் கத்தர் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என் தங்கச்சி நான் தனிப்பட்ட முறையில் பைக்கில் போகும்போது நினைச்சு இன்னைக்கு அழுவுறேன், சீரியஸ்லி அழுவுறேன். 30 வருஷம் ஆனாலும் அழுவுறேன். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, என் தங்கச்சி கஷ்டப்படல, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை விசுவாசிச்சு மறிச்சிடுச்சு. ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? கேள்வி கேட்க மாட்டார்கள். சும்மா வந்து இங்க நிக்கல. என் திரும்ப சொன்ன என் 3 தங்கச்சியுமே எதிர்த்து பேசுனதே கிடையாது. அதுங்க இன்னும் சொன்னா லைவ்லாம் போது பச்சையா சொல்ல போனா, என் தங்கச்சிங்களை நான் கையிலே அடிச்சது கிடையாது. 3 பேர் அடிச்சா காலில் தான் அடிப்பேன். அதுவும் இறந்து போன தங்கச்ச எட்டி விட்டுருக்கேன். எட்டி விட்டு பிறகு கல்யாணமாகி அது மாமியார் வீட்டுக்கு எதிர்க்க நான் உட்காந்தா எனக்கு கறி குழம்பு சாப்பாடு செஞ்சுட்டு என்னை கூப்பிட்டு வச்சு சோறு போடும். இவங்க இருக்கிறாங்களே அங்க எங்க பெரிய தங்கச்சி. எதுக்கு சொல்ற? சும்மா எதையுமே இழக்காம இங்க வந்து நிக்கல. ஏன் ஆண்டவரே நான் ஜெபிச்சேன்னு அதே ஜிஹெச்ல மாடியா ஏறினேன், ஏன் ஆண்டவரே என் தங்கச்சியை நீங்க காப்பாத்தல? ஓ அப்படி நோ. அதுவும் 14 வயசு 14 நாள் குழந்தை நந்தினி. எத்தனை நாள்? ரெண்டே வாரம் 14 நாள் என் தங்கச்சி மறிக்கும் போது. இதே இந்த 3ஆம் மாசத்துலயோ என்னமோ வரும். எதுக்கு சொல்ல வரேன் விஷயம், எதுக்கு சொல்ல வரேன்? நான் கேள்வி கேட்க மாட்டார்கள். நம்பர் 2 1 கேள்வி கேட்க மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். எது நடந்தாலும் எல்லாவற்றையும் நன்மைக்கென்று எடுத்துக்கொள்வார்கள். சொல்லுங்க, எப்படி எடுத்துப்பாங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்வார். தெரியுமா? இப்போ மறுபடியும் சொல்றேன், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்று சொன்னால் ஈகோ பிடித்தவர்கள் அல்ல, செல்ஃப். என்ன செல்ஃப்? சிலுவையில் அறைகிறது, தன்னை தானே தாழ்த்துவது. அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரு குணம் என்ன? அவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் நல்லதுக்கு தான் செய்கிறார்னு எடுத்துப்பாங்க. அல்லேலூயா. நம்பர் 1, சில பேரை நான் சொல்றேன், தானியேல் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஞானமாகவும் பக்கா பர்ஃபெக்டாகவும் இருக்கும்போது அவரை பிடிச்சிக்கிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா.
நாங்கள் ஒழுங்கா இருந்தா ஆண்டவர் எங்களை வந்து ஏன் பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சு இன்னொரு தேசத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆண்டவரை கேள்வி கேட்கவோ அல்லது ஆண்டவரிடத்துல கோபப்படவோ இல்லை. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இந்த புக்கை எழுதினவர், இந்த சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எவர்கள் தன்னை சிலுவையில் அறைந்தவர்கள், சொல்லுங்க, இவர்கள் தங்களை தாழ்த்துகிறவர்கள் ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்வார்களாம். வா, இருக்கீங்களா யாராச்சும்? செத்தே போயிடுவீங்க. ஐயோ என்னால முடியாது, ஆமா, ஐயோ அவ்வளவுதான், அட்டாம் பிடிப்போம், அவ்வளவுதான், அவ்வளவு ரிவெஞ்ச் எடுப்போம், பகிச்சுக்கவே மாட்டோம். இன்னைக்கு காலையில் ஸ்கூல்ல இருந்து மதியம் வரும்போது பாஸ்டர்மா எப்பவும் வர மாட்டாங்க, தொல்லை பண்ணி வரேன்ட்டான். கூட்டு போயிட்டு அக்ஷால கூட்டு வந்தா குழந்தை கொத்தால் சாடி கோயம்பேடு வருது பாரு. கொத்தால் சாடு நுழையும் போதே அப்பா முருகன் இட்லின்னா. இப்போ நிறைய பேர் வீடு விசிட்டிங் போனால் கூட எனக்கு முருகன் இட்லி தான் வாங்கி தராங்க. எங்களுக்கு குடும்பத்துக்கே என்ன முடிவு பண்ணிட்டாங்க, முருகன் இட்லி. அப்பா முருகன் இட்லி, ஒரு தோசைனா ஒரு. அப்போ சொன்னேன், இந்த முகத்துக்க மாட்டாங்க. அம்சாலே வீட்டில் கீரை குழம்பு இருக்கு, அம்மா உனக்கு கீரை செஞ்சுருக்கிறேன், வண்டி மூவலிங்களே இருக்கு. இவங்க இல்லைன்னா வண்டி திரும்பிட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் அக்ஷால் கோச்சிக்கிட்டா, வழியில் பேசல அமைதியாக வந்தா. நான் சொன்னேன், அக்ஷாலே அப்பா அவனுக்கு நாளைக்கு நான் வாங்கி தருவேன், இப்போ இல்லைன்னு சொன்னா நீ அதை ஏத்துக்கணும். இதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, ரிவேஞ்ச் எடுக்க கூடாது. அங்க இருந்து பேசவே இல்லை, வீடு வரைக்கும் பேசவே இல்லை. நானும் ஏதோ செல்லக்குட்டி அம்மையாகுமே கொஞ்ச நேரம் இருக்கிறோம், எந்த ரெஸ்பான்சிபிளுமே இல்லை. முன்னாடி வர உட்காந்துருக்கால, அதனால பார்க்க முடியல. இவங்க அப்புறம் வீட்டுக்கு இறங்கும் போதுதான் அப்புறம் ஏதோ வாயில எச்சன் துப்பிட்டு பேசினா. நான் அப்ப சொன்னேன், நாங்க சொன்னா ஏத்துக்கிற பக்குவம், சின்ன பிள்ளை ரைட், அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். ஏமாற்றங்களை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, ஏத்துக்க பழகிக்கணும். என்னால ஏமாத்தமே, ஐயோ என்னால ஏமாத்தமே ஏத்துக்க முடியாதுன்னா அதுக்காகவே கர்த்தர் ஏமாற வைப்பார். அல்லேலூயா சொல்லுவேன். இப்படி சொல்றேன், எனக்கு என்னோட சம்மதத்தை பத்தி சொல்றேன். எனக்கு வந்து தோல்வினால பிடிக்காது. சொல்லுங்க, எனக்கு எது பிடிக்காது? ஃபெயிலியரே எனக்கு பிடிக்காது. நான் எந்த கேம்ல போய் கலந்துக்க மாட்டேன், எந்த ஸ்போர்ட்ஸ்ல போய் கலந்துக்க மாட்டேன். மேபி எனக்கு ஒரு விஷயம் நான் போய் செஞ்சா சக்சஸ் ஆகணும் செய்வேன், தோல்வி ஆகணும் நான் அந்த பக்கமே போக மாட்டேன். அதை என்ன செய்ய மாட்டேன், எனக்கு இயல்பா அது என்னுடைய சொல்லுவாங்களே கேரக்டருக்கு எனக்கு வந்து அதை ஏத்துக்கிற சகிச்சுக்கிற பக்கம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஏகப்பட்ட தோல்வி பார்த்துட்டு +2ல நான் ஃபெயிலே ஆகக்கூடாது. ஆனா நான் +2ல ஃபெயிலு. +2ல நான் எங்க பச்சைபாஸ்ல அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர் தினமும் கிளாஸ்ல நுழைஞ்சா ஃபர்ஸ்ட் +2ல சொல்றேன், முதல்ல ஒரு கொஸ்டினை அவர் ரெடி பண்ணி அவர் ஒரு கொஸ்டினை கொடுத்துருவார் அக்கௌண்ட்ஸ்ல, அது போடணும். டெய்லி 30 மார்க் கொடுப்பார். அப்புறமா தான் கிளாஸ் எடுப்பார். மீன்ஸ் இன்னைக்கு நடத்துறது நாளைக்கு கொஸ்டின், காலையில முதல்ல எடுத்தவனே ஒரு கொஸ்டினை கொடுத்து இதை நீங்க கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்படி போடுவோம். தினமும் 30 வாங்குவேன். இல்லையா சொல்லுவான். அடுத்தது எக்கனாமிக்ஸ்லாம் எனக்கு வந்து தண்ணிப்பட்ட பாடு. எக்கனாமிக்ஸ்லாம் நான் அக்கௌண்ட்ஸ்ல வந்து 200 எதிர்பார்த்தேன். எவ்வளவு எதிர்பார்த்தேன் நானே? நான் 200 எதிர்பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ பயங்கர ஆள் ஆச்சு. நம்ம எங்க அப்பா வர கணக்கு புள்ளல, அப்ப கணக்கு புள்ளையோட புள்ள நம்ம 200 எடுப்பான்னு. எக்கனாமிக்ஸும் தர விட்டு தான், ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப கேஷுவலா. ஆனா போய் எக்கனாமிக்ஸ்ல போவேனா, என்னால சோர்ந்து போய் நான் தெற்காபுரத்து ரோட்ல ட்ரக் வண்டில உட்காந்துட்டேன். ஐயோ ரொம்ப. அப்பதான் எனக்கு வந்து அத்திமலம் துளிர் விடாமல் போனாலும் அந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்து பலப்படுத்தினாரு. நான் சொல்றேன், தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். என்னால அடுத்தது சொன்னா நம்ப மாட்டீங்க. அடுத்த அட்டெம்ப்ட் வந்துச்சுல, +2 எழுதி அட்டெம்ப்ட் எழுதுற அப்போ வந்த புதுசுல உடனே எழுதி பாஸ் பண்ணலாம்ல, வந்துச்சுல. அந்த கேப்ல நான் படிக்கவே இல்லை, மறுபடியும் போய் எழுதினேன். இதே GMTTல தான் எழுதினேன். பக்காவா மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். அதே சப்ஜெக்டை காலேஜில் எடுத்து படித்தேன். அடலியா சொல்லுவான், தோல்வி வந்து கர்த்தரே அனுமதிப்பார். ரைட், அவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்வார்கள். சரி, அடுத்தது மோசேக்கு வரலாம். மோசேக்கு முன்னாடி யோசேப்பை தான் நம்ம பார்க்கணும். யோசேப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு ஒரு நல்ல கேரக்டர் யோசேப்பு. ஆனா அவர் அவங்க சகோதரர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தாலும் அவர்கள் என்ன செய்தாங்க, யோசேப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, யோசேப்பை பகைத்தார்கள், யோசேப்பை விரோதித்தார்கள், குழியில தூக்கி போட்டார்கள், கேவலம் காசுக்கு என்ன செய்தார்கள், விற்றார்கள். அவர்கள் யோசேப்பை சொல்லுவார், அதை எடுத்து படிங்க. ஆதியாகமம் 50ல நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவனும் அதை எனக்கு நன்மையா பிடிக்கலாம். நோ 5 minutes முடிச்சிடறேன், ஃபைன், ஃபினிஷ். ஏன்னா உங்க மனசுல பதியணும்ல, அதுக்காக தான்
ஏன் +2 கதையெல்லாம் வர சொல்லியிருக்கிறேன். படிங்க படிங்க படிமா. நினைத்தீர்கள் தீபனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காப்பதற்காக எப்படி பண்ணாரு? அப்ப இது என்ன குணம்னு சொன்ன? அவர்களுக்கு ஒரு குணம் என்ன? கேள்வி கேட்க நான் ஒழுங்கா தானே இருந்தேன், ஏன் எங்க அண்ணனுக்கு குழியில, அதுவும் அவங்களுக்கு சாப்பாடு தானே கொண்டு வந்தேன், ஏன் என்ன குழியில தூக்கி போடணும், ஏன் என்ன எங்கேயோ போய் அனாதையா விற்கணும், அப்பா வீட்டுல டேபிள்ல செல்லமா சாப்பிட்ட பிள்ளை அனாதை சாப்பாடு மாதிரி அடிமை சாப்பாடு சாப்பிடுறாரு, கைதி சாப்பாடு சாப்பிடுறாரு. ஆனா வசனம் சொல்லுகிறது யோசேப்போடு கர்த்தர் இருந்தா. அல்லேலூயா. ஆமா. இப்ப என்ன செய்யறாரு? தனக்கு தீமை செய்தவர்களுக்கும் யோசேப்பு என்ன செய்யறாருங்க? சொல்லுங்க பிளீஸ். இவர்கள் ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இவர்கள் என்ன செய்கிறவர்கள்? கேள்வி கேட்க மாட்டார்கள். இவர்கள் எல்லாவற்றையும் என்னவா எடுத்துப்பாங்க? யோசேப்பு சொல்லிட்டார்ல, நீங்கள் தீமை செய்தீர்கள், தேவனோ அது தீமை எனக்கு என்னவாக்கிட்டாரு? ஆமா, இந்த மனப்பக்குவம், இந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இந்த மனோபாவம் இருக்குல்ல, அதுதான் அவருக்கு வந்த தீமைகள். அதாவது போர்த்திபார் வீட்டுல இருந்து சிறைச்சாலை அனுப்புனதே சிங்காசனத்துக்கு போகதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிறைச்சாலைக்கு அனுப்புனதே சிங்காசனத்துக்கு போகதான். கொஞ்சம் அடி கிடி பட்டு, அவமானங்கள் பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, அடிப்பட்டு, அப்புறம் சொல்லுங்க முட்டி மோதி அப்படிலாம் சொல்லுவாங்களே, எல்லாம் பட்டு பட்டு தான் இவர் எங்க போனோம்? நாமளா இருந்தா ஜெயில இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிப்போம். அல்லேலூயா. சிறைச்சாலை அதிகாரி தலைவன் கண்களில் யோசேப்புக்கு என்ன கிடைச்சதா? தய கிடைச்சோன்னு என்ன பண்ணிருப்பான்? நம்ம என்ன பண்ணிருப்பான்? கொஞ்சம் நம்மள என்ன பண்ணு, ரிலீஸ் பண்ணு, எங்க அப்பா வீட்டுக்க ஓடிடுறேன் நானு. புரியுதுங்களா? சகிச்சுக்கிட்டு அதே இடத்துல இருந்தாரு. காரணம், கர்த்தர் அவருக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார். அல்லேலூயா. அப்ப விஷயம் என்ன? இந்த இந்த குணங்கள்லாம் சீஷர்களுக்கு இருக்கணும். சரி, மொர்தெகாய்னு ஒரு கேரக்டருக்கு வருவோம். யாரு வருவோம்? மொர்தெகாய் அப்படிங்கிற ஒரு மனுஷன், ராஜானுடைய அந்த சூசான் அரண்மனையினுடைய வாசல்ல இருக்கிற ஒரு மனுஷன், தன் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அழிவு வரும் பொழுது அவர் என்ன செய்தாரு? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அவர் என்ன செய்தாரு? நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த தீமையும் இல்லை. எஸ்தரை பார்த்து சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? இந்த பாரு, நீ ராணி ஆயிட்டன்னு தப்பிச்சலாம் நினைக்காத, நீயும் யூத குலம்தான், அதனால நீயும் தப்பிக்க மாட்ட. இந்த நாள்ல இந்த யூதர்களுக்கு ஒத்தாசையா இருப்பதற்காக தான் இந்த மேன்மை உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி எஸ்தரையும் அவரு இந்த காரியத்துக்காக கூட சேர்த்துக்கிட்டாரு. அந்த சூழ்நிலைகளை, அந்த காரியங்களை, அந்த தீமைகளை அவர்கள் நன்மையா மாத்திட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த கலக்கமடைந்த சூசான் அரண்மனை அன்னைக்கு களிப்பா மாறிச்சான். அல்லேலூயா சொல்லுவோம். இவனுங்க எக்கேடு கட்டா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன், நான் அரண்மனையில இருக்கிறேன், நான் சொகுசா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறவர்கள் அல்ல. சரியான ஒரு வார்த்தை. இந்த இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மற்றவர்களோடு இணக்கமா இருப்பாங்க. அந்த வார்த்தையை சொல்ற புரிஞ்சுக்கோங்க. மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த இணக்கம் அப்படின்னா தமிழ்ல நல்லிணக்கம். சொல்லுங்க. மற்றவங்களோடு பழகும் போது அவர்கள் எப்படி பழகுவாங்கன்னா, நல்லா அதாவது நல்லிணக்கத்தோடு பழகுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, யாருக்கிட்டையும் நான் ஒட்ட மாட்டேன் பாஸ்டர், யாருக்கிட்டையும் நான் இது தேவை. சீசனாக சீசியாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். சீசன் என்று சொல்லுகிறவன் யாரோடு என்ன செய்வாங்க? இணக்கமா யாரும் இணைஞ்சு கூட போயிட சொல்ல. புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை ஜாயிண்ட், ஒரு இணைஞ்சு செய்யணும்னு வரும் பொழுது நீங்க அவங்களோட சேர்ந்து செய்யுங்க. நிஷாந்தி ஸ்டெல்லாவோட சேர்ந்து முடியாது. ஐயோ, எனக்கு நிஷாந்திக்கு ஆகாது. என்ன போய் அவ கூட சொல்லிங்க தங்கச்சியோ பாஸ்டர், அந்த அக்கா ஐயோ எப்ப பார்த்தா ஏதோ குறை சொல்லுவாங்க, அந்த அக்காவுடைய என்ன? அவர்கள் யாரு கிடையாது? சொல்லுங்க வாய் திறந்து. சீசியே கிடையாது. அப்படியா? ஓகே, அவங்க எனக்கு ஆகலை, எனக்கு அது எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த காரியத்தை நான் சேர்ந்து செய்யணுமா? சேர்ந்து செய்கிற நடக்கிற வேலை நடந்தா போதும். அல்லேலூயா சொல்லுவோம். இணக்கம், அதாவது கோஆபரேஷன், கொலாபரேஷன். பாஸ்டர் இன்னும் கோஆபரேஷன் கொலாபரேஷன் சொல்லி நிற்கிறாரு. மற்றவர்களோடு இணைந்து ஆண்டவருடைய திட்டத்தை செய்யறதுல உற்சாகமா இருப்பாங்க. அவர்கள் சீஷர்கள். நான் இவங்களோட சேர்ந்து செய்ய மாட்டேன் பாஸ்டர் அப்படி. எனக்கு எவ்வளவு பேரை பிடிக்காது, எவ்வளவு பேர் செய்யற காரியங்களை பிடிக்காது. ஆனா அதுக்காக ஒதுக்கி வைக்க முடியுமா? இல்லையா சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர்? ஆமா, எந்த இடத்துல இருக்கிறோம்? எல்லாரும் ஒருங்கிணைக்கிற இடத்துல இருக்கிறோம், எல்லாரையும் இணைக்கிற இடத்துல இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? நீங்களாம்
ட்ரைனிங் பீரியட்ல இருக்கிறீங்க. இப்பவே இந்த தகுந்தக்க பண்ணியிருந்தா எப்படி நீங்க முன்னாடி வருவீங்க? உங்களை தான் நான் கேட்கிறேன், எப்படி முன்னாடி வருவீங்க? புரியுதா? ஒரு தலைவன், ஒரு லீடர், சீஷரா இருக்கிறவங்க நாளைக்கு லீடரா மாறுவீங்க நீங்க. அல்லேலூயா சொல்லுவான். எனக்கு சந்தோஷம். நீங்க லீடரானா நான் உண்மையிலே சந்தோஷப்படுவேன். என் பிள்ளைகள் லீடரா இருக்கிறாங்க. நான் சொல்றேன்ல, அந்த பையன் ஸ்கூல்ல படிச்சா, அந்த பையன் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கான், எங்கேயோ சிபிஎஸ்ல படிச்ச பொண்ணு பாஸ்டரமா இருக்கு, சந்தோஷப்படுறேன். உங்களை சொல்ல மாட்டேனா? சொல்லுங்களேன் ப்ளீஸ். கண்டிப்பா சொல்லுவேன், மார்த்தட்டி சொல்லுவேன் நான். அல்லேலூயா. ஆனா விஷயம் என்ன? இந்த குணங்கள் இருக்கணும். கடைசியா இன்னொருத்தர் சொல்லி நான் முடிக்கிறேன். பவுலை பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? பவுல் ஐயா பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க. பரிசுத்த பவுலை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பவுல் யார் தான்? பாஸ்டர் பவுல் பாலாஜி. அவரை தான் தெரியும். வேதத்தில் இருக்கிற பவுல், அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அப்போஸ்தலர்கள் எல்லோரிலும் நான் சிறியவன். என்ன சொல்லிக்கிறார் தன்னை? அவர் சொல்றாரு, மற்ற அப்போஸ்தலர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாரோட ரொம்ப படிச்சவர். 14 வருஷம் படிச்சவர். எத்தனை வருஷம் சொல்லுங்க வாய் திறந்து? கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி. லிசன், எனக்கு கவனிங்க. மற்றவங்களாம் மீனவர்கள், வரிக்கு வரி. ஆனா பவுல் அப்படி கிடையாது. கப்பலுக்கு சொந்தக்காரராகவும், அவரு நல்ல, அவங்க அப்பா ரோம அதிகாரத்துல ரொம்ப வேல்யூபிளா இருந்த ஒரு ஆட்கள். என்ன சொல்லுவாங்க, மில்லினியர் மாதிரி பெரிய பணக்காரரு. ஆனா என்ன சொல்றாரு சொல்லுங்க? அப்போஸ்தலர்களிலும் நான் யாரு? சிறியவன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் என்ன சொல்றாரு சொல்லுங்க? அவன் சொல்லுங்க, தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. புரியுதுங்களா? சீசர்களுடைய நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூருக்கு போகும்போது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க ஒரே வருஷத்திலேயே கோவா, ஊட்டி, குற்றாலம் போனோம். ரைட்டா? எல்லாரும் ஒன்னா போவோம். யாருக்குமே தனி சாப்பாடு இல்லை. சாப்பாடு வரும், சாப்பாடு வெளியில ஆர்டரு. கோவாலே அப்படிதான், ஊட்டிலே அப்படிதான். நாங்க எங்க ரூமுக்கே சாப்பாடு வந்துடும். என்னென்ன இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு ரகன் தான் ஆர்டர் கொடுத்துருவான். அவன் தான் அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவான். சாப்பிட்ற டைம் வரும்போது ஒன்று சொல்லுவான், டேய் எல்லாமே பெண்கள் பிள்ளைங்க எல்லாமே இருப்பாங்களே, என்ன சொல்லுவான், ஒழுங்கா அவன் நாங்கள் தான் பரிமாறும். இவங்கள தான் பெண்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்களே, ஒரு நாள் எந்த பெண்கள் என்ன பண்ணதில்லை, பரிமாற விட்டதே கிடையாது. நாங்கள் தான், அது மீன்ஸ் அவன் நிற்பான், என் கூட யாரெல்லாம் நிற்கிறீங்கன்னுவான். அப்போ சொல்லுவான், எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் என்ன செய்யணும், மீனை எடுத்து வைப்போம். இப்படி ஒன்று சாப்பிட கரண்டிலே அடிப்பான். எல்லாம் சொல்லுவான், கம்முன்னு எல்லாரும் சாப்பிட்டோம். பசியை பொறுக்கிறதா இருந்தால் நில்லு, இல்லைன்னா போய் நீ தட்டு எடுத்துட்டு போய் என்ன செய்யும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளும் கூட நிற்கணுமே, போய் நிற்கணும். தனக்கானவைகளை அல்ல, யாருக்கானவைகளை நோக்குவானாங்க? மற்றவர்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவன் தான் சீஷன். அல்லேலூயா. எனக்கு தான் கிடைக்கணும், எனக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறவன் யார் இல்ல? சீஷன் அல்ல, மற்றவர்களுக்கு. ரைட். அடுத்தது இப்போ ஒரு விஷயத்தை சொல்லி இந்த நாளின் இந்த சப்ஜெக்டை உங்களுக்கு நான், மற்றவர்களுடைய தீமைக்கு அவர்கள் திரும்ப தீமை செய்ய மாட்டார்கள், அதற்கு பதிலாக நன்மையை தரக்கூடியவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா பாஸ்டர்? ஸ்தோத்திரம். இட்ஸ் பாசிபிள். பழி வாங்கியே பழக்கப்பட்டவர்கள் நாம எல்லாம். மாட்டலுக்கு மாட்டா, நோட்டிக்கு நோட்டா. சொல்லுங்க, சீரியஸ்லி சொல்றோமா? பழிக்கு பழி வாங்கிய நாய் சொன்னா நீ நாய் இல்ல, திருடன் சொன்னா நீ திருடன், அம்மா திருடன், திருடன், அப்பா திருடன். ரைட்? பரம்பரையை டேமேஜ் பண்றோம் நம்ம இல்ல. ஆனா தீமை செய்தவர்களுக்கும் நன்மை. பாஸ்டர் அது உங்களால முடியும், நீங்க செய்யணும். நாங்க மட்டும் மனுஷன், எங்களுக்கு ரோஸ் இல்லை, எங்களுக்கு வலிக்காது. நான் அழுவல, தினமும் அழுவுறேன் ஜெபத்துல உங்களை. ஆனா வலிச்சாலும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் நிக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? வார்த்தைகள், சில செயல்பாடுகள் இந்த ஸ்டேட்டஸ்ல வச்சேன் தெரியுமா? சில பேருடைய செயல்கள் காயப்படுத்தும், சில பேருடைய வார்த்தைகள் என்ன செய்யும், காயப்படுத்தும், சில பேருடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காயப்படுத்தும். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தானே செஞ்சாகணும், நிக்கணும். அல்லேலூயா. சீசன் என்று சொன்னால் தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள். இப்போ கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன், சரியா? தங்கள் நீதியை முன்னாடி வைக்க மாட்டாங்க. கர்த்தர் தான் தங்களை நீதிமானாய் ஆக்குகிறவர் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள்? போராட மாட்டார்களாம். என்ன செய்ய மாட்டாங்களா?
போராடுவாங்க பாருங்க சில பேர். நான்லாம் அப்படி கிடையாது, ஐயோ நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லைன்னு சொல்லி என்ன செய்வாங்க? போராடுவாங்க. போராடாதீங்க. கர்த்தர் நீதி உள்ளவர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவர்கள் தங்கள் உரிமைக்காகவும் தங்கள் நீதிக்காகவும், என்னதுக்காக? நீதிக்காகவும் என்ன செய்ய மாட்டார்கள்? போராட மாட்டார்கள். அப்படின்னா அப்போ நீ தப்பு பண்ணியா அதனால அமைதியா இருக்கு? நோ 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 நோ. கர்த்தர் நீதி செய்வார் என்று சொல்லி அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அடுத்தது, அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் தாழ்மையோடு இருப்பார்கள். சொல்லுங்கம்மா, எல்லா சூழ்நிலை எப்படி இருப்பாங்களா? அடுத்தது தனியா உங்களுக்கு ஒரு நாள் செப்பரேட்டா பேசுறேன். தாழ்மைங்கிறது விஷயத்தை தனியா பேசுறேன். தாழ்மைங்கிறது, நான் என்னை தாழ்த்துவதும் தாழ்மை, என்னை பிறர் தாழ்த்தும் பொழுது நான் அமைதியா இருக்கு பேரு தாழ்மை. சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்னை நான் தாழ்த்துவதும் தாழ்மை, பிறர் என்னை தாழ்த்தும் போதும். சில இடங்கள்ல நம்மளை வேணுனே வாண்டடா அவமானப்படுத்துவாங்க, வேணுனே வாண்டடா நம்மளை என்ன செய்வாங்க? ஒரு மாதிரி நடத்துவாங்க. பரவாயில்ல, அமைதி. அது வலிச்சாலும் அமைதியா இருந்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாம சீசர்களுக்குரிய தகுதி உள்ளவர்களா இருப்போம். சரி, மறுபடியும் சொல்ற, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் வாழ்க்கைவானா அது ஈகோ கிடையாது. தன்னை அறிந்திருப்பார்கள். சிலுவையில தன்னை அறைவதற்கு என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுத்திருப்பாங்க. தன்னைத்தானே தாழ்த்துவார்கள். அந்த செல்ஃபுக்கு முதல்ல நீங்க எழுதி வச்சுக்கணும், தன்னைத்தானே அறிந்திருக்கிறது என்ற அர்த்தம். முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்க. நாங்க பல நேரங்களில் இந்த சூழ்நிலைகளை கடந்து போகிறோம். இந்த தீமைகள் எல்லாம் சகிச்சுக்க, ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய். உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திரும்பி பார்க்கிறவங்க சீஷர்கள் அல்ல. லிசன், என்ன கவனி. திரும்பி பார்க்கறது இல்ல, விட்டு வந்த பாவத்துக்கு ஓடுறது இல்ல, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நேற்று கூட சொன்னேன் தெரியுமா? அப்படியே அகைன் அகைன். ஒன்ஸ் உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. அல்லேலூயா. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி, ஜீசஸை ஃபாலோ பண்ணி ஃபார்வர்டில் போயிட்டே இருப்பாங்க. இங்கே கிளாஸ்க்கு வந்த ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த ப்ரேயருக்கு வந்த ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போங்க. வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தன்யவான், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிளஸட் அவர்கள். ஆமாம், ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதான். ஆமென். உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பல உங்களை தொட்டு இருக்கலாம், உங்களை ஒருவேளை இது எங்களை இடிச்சிருக்கலாம். ஒண்ணுதான் நான் என்னை தாழ்த்துவேன். இன்னும் அடுத்த சப்ஜெக்ட்லாம் வரும், அநேக காரியங்களை பார்ப்போம். தீமைகளை கூட நன்மையாக எடுத்துக்கொள்வார்கள், தேவனை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள், தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வார்கள், தங்களை நியாயப்படுத்த மாட்டார்கள், தங்கள் நீதியை முன்வைக்க மாட்டார்கள், தங்களை நீதிமானாய் மாற்றுகிறவர் கர்த்தர் என்று சொல்லி அமைதியாக இருப்பார்கள். அல்லேலூயா. தங்களை தாங்களே தாழ்த்துவார்கள். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கேளுங்க ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நன்றி. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே நன்றி, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்மைகள் என்னிடம் இல்லை, ஆனால் நல்லதை செய்ய வைத்தீ. நான் உம்மை நினைக்கவில்லை, ஆனால் நீர் என்னை நினைத்தீரே. ஒன்னு சொல்றேன், நான் சொன்னல, சின்ன வயசுல எனக்கு இல்லை 5 பேரு, என் தம்பி தங்கச்சிங்க. நாங்கெல்லாம் ஒன்னா விளையாடுவோம், ஒன்னா இருப்போம். ஆனா நான் ஒளிச்சு வச்சு, பெட்டியில வச்சு ஒளிச்சு வச்சு நான் ஹார்லிக்ஸ் சாப்பிடுவேன். ரைட், கஞ்சமா சேர்த்து வைப்பேன். நான் சொன்னேன் பசங்கிட்ட பேசும்போது, 3rd 4th படிக்கும் போது யாருக்கிட்டையாவது 800 ரூபாய் 1000 ரூபாய் இருந்திருக்குமா? நான் சொல்றது எப்போ, 40 இயர்ஸ்க்குலாம் முன்னாடி என் பெட்டியில இருக்கும் 800 ரூபாய் இருக்கும். 4th 5th படிக்கும் போதெல்லாம் என்கிட்ட அவ்வளவு காசு சேர்த்து வைப்பேன். ஆனா ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தவர், என் தம்பி தங்கச்சிக்கு கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறவனா? யாரோ இவங்களோ சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எங்கே இருக்கிறவங்களுக்கு என் உழைப்புல இருந்து கொடுக்க என்ன கர்த்தர் மாத்தினார். நான் பெருமையால தாழ்மையா சொல்றேன், தப்பா எடுத்துடாதீங்க. என் உழைப்பு எங்கெல்லாமோ நின்று சம்பாதிக்கிறத கொண்டு வந்து என் தம்பி தங்கச்சிங்க சாப்பிட்டுட்டேன், என் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டோன்னு சொல்லி என்கிட்ட உரிமையா கேட்பாங்க, உரிமையா சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, என்னுடைய கேரக்டர்ல கர்த்தர் அந்த மாற்றத்தை கொடுத்தார். அப்படி சொன்னேன், என்கிட்ட நல்லது செய்யற குணம் இல்லை, இயல்பா இல்லை, பை நேச்சர்னு சொல்லுவாங்களே. பட்
அப்படி இல்லை, அப்படி பிறக்கல. கூட பிறந்த தம்பி தங்கச்சிக்கே தரமாட்டேன், ஒழிச்சு வச்சுப்பேன். அப்படியே போய் கையில கொட்டி சாப்பிட்டுட்டு நக்கிட்டு வெளியில வந்துடுவேன். ஆனா எங்க சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு வீட்டில இருந்து சமைச்சிட்டு போகவோ, இல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகவோ, இல்ல அவங்களுக்கு நல்ல பிரைஸ் கொடுக்கவோ, வருஷம் ப்ரோக்ராம் தனியா, அண்ணா நாங்க நல்ல டான்ஸ் ஆடணும், எங்களுக்கு அங்க டைம் பத்தலன்னு சொன்னா சத்திரத்தை எடுத்து செய்யவோ, எனக்கு அப்படி இயல்பா அந்த சுபாவம் இல்லை, அந்த குணம் இல்லை. ஆனா கர்த்தர் அதை செய்ய வைத்தார். அல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டர் எனக்கு இந்த சுபாவம்லாம் இல்லை, என்னால யார் கூட எல்லாம் எனக்கு மேலாம் போக முடியாது, எனக்கு செட் ஆகாது பாஸ்டர், எனக்கு யாரும் செட் ஆக மாட்டாங்க பாஸ்டர். நோ, நெவர். You are not disciples. நீ சீஷனாக சீசியாக இருக்க முடியாது. சீஷனாகணும்னா இதெல்லாம் நமக்கு வேணும். கொஞ்சம் கஷ்டம் தான், நான் சொன்னல, கொஞ்சம் இது வலிக்கும் தான். ஆனாலும் சிலுவை எடுத்துக்கொண்டு, நன்மைகள் என்னிடம் இல்லை, ஆனால் நல்லதை செய்ய வைத்தீர், நான் உம்மை நினைக்கவில்லை, ஆனால் நீர் என்னை நினைத்தீரே, நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. கேளுங்க கேளுங்க, நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் இயேசுவே. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு, அப்பா நீங்க செய்த நன்மை, நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா, நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்துமையா. அப்பா நன்றி, அப்பா நன்றி, சேர்ந்து சொல்லுவோம். அப்பா நன்றி, அப்பா நன்றி, ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டீரே, அப்பாவை நம்பி மீட்படைய, ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டீரே, அப்பாவை நம்பி மீட்படைய, ஆவியினாலே தூய்மையாக்கி உன்னதங்களிலே உட்கார செய்தீர், ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீர், அப்பா நன்றி, அப்பா நன்றி. மறுபடியும் சொல்லுவோம், அப்பா நன்றி. நமக்கு நிறைய பர்த் நேச்சர் கேரக்டர்ஸ் இருக்கலாம், ஆனால் சீசன் ஆகுவதற்கு எல்லாம் மேட்ச் ஆகாது. லிசன், கஷ்டம், எல்லாமே சீசன் ஆகுவதற்கு மேட்ச் ஆகும். பாஸ்டர் இது எனக்கு இப்படி பழக்கம் இல்லை, எனக்கு இப்படி எனக்கு செட் ஆகாது, இல்லை இது எனக்கு ஒத்து வரல அப்படிலாம் சொல்லலாம், நாம சொல்லலாம், நீங்க சொல்லலாம். ஆனா சீசன் ஆவதற்கு அது தகுதி அல்ல. சீசனுடைய குணநலன்கள், கேரக்டர் ஆஃப், அதற்கு நம்ம கொஞ்சம் வணைந்து ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை, உங்களை, அநேகரை சீஷர்களாக கர்த்தர் உருவாக்குவார். அதற்கென்றே உங்களுக்கு போதிப்பார், கிருபைகளை தருவார். அர்ப்பணிப்போம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். காணிக்கை கொடுங்க. நீங்க யாராச்சும் பாடுறதா இருந்தா பாருங்க.